இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இந்த நாளின் இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரை தொழுது கொள்ள இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த தொழுகைக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து இந்த நாளின் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் கடவுள் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதிலும் ஆண்டவருடைய நிறைவான பாதுகாவல் பராமரிப்பு எங்களோடு இருந்தது. உம்முடைய மேலான கிருபைக்குள்ளே எங்களை மறைத்து கொண்டீர். பகலுக்குரிய எல்லா நன்மைகளையும் கடவுள் எங்களுக்கு வழங்கினீர். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தின் அழைப்பை நாங்கள் உணர்ந்து உம்மை தொழுது கொள்ள இந்த தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த தொழுகை உமக்கு ஏற்புடையதாய் அமையட்டும். நாங்கள் அனைவரும் உற்சாகமாய் முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இந்த தொழுகையிலே தூய ஆவியராக மாறாத கடவுளாக எங்களுடன் இருந்து எங்கள் அனைவரையும் ஆற்றல் படுத்தும். எங்கள் பாடல்கள், சிந்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்புடையவைகளாக, உமக்கு மாட்சியை தருகின்றவைகளாக, எங்கள் வாழ்வுக்கு நிறைவு தருகின்றவைகளாக அமையட்டும். எங்கள் அனைவரையும் இந்த தொழுகையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். எங்களோடு இருந்து தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை வேண்டுகின்றோம். வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் இந்த நாளில் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 6வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடல். கீர்த்தனை எண் 6. ஆண்டவரே
தோன்றி மொழியாக தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி மொழியாக ஆண்டவரை தொழுதேது இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரை தொழுதேது தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரே தொழுதேது இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரே தொழுதேது வாதங்கள் துன்பம் மாற்றி ஆனந்த போதருதை செய்துயிர் தந்த வாதங்கள் துன்பம் மாற்றி ஆனந்த போதருதை செய்துயிர் தந்த ஆண்டவரே தொழுதேது இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரே தொழுதேது உச்சுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் நொடி சூட்டும் உச்சுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் நொடி சூட்டும் ஆண்டவரே தொழுதேது இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரே தொழுதேது துதி மிகுந்தேர ஸ்தோத்திர தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்திர தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரே தொழுதேது இந்நாள் வரை அன்புவை காதலித்த உன்னாண்டவரே தொழுதேது. உட்காருங்கள். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை படிக்க கேட்போம். மார்க்கு 13வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள பகுதி. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே,
ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரை தொழுது கொள்ள இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பொழுதிலும் நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியின் 5வது வசனத்தை நாம் மையப்படுத்தி சில சிந்தனைகளை இணைந்து சிந்திக்க ஆயத்தப்படுவோம். மார்க்கு 13வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து பல சந்தேகங்களோடு தன்னிடத்திலே வந்து கேள்விகளை கேட்கிற சீடர்களுக்கு சொல்லுகிற பதிலாகத்தான் இந்த பகுதியிலே இருக்கிற வசனங்களை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இவைகளை சொல்லுகிற பொழுது இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளமாக கடைசி நாட்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என்று குறிப்பிடுவதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். முக்கியமாக பல நிகழ்வுகளை இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அடிப்படையாக 5வது வசனத்திலே முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதுதான் அந்த செய்தி. எவரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஏமாற்றுதல், கவனமாய் இருத்தல், இந்த 2 வார்த்தைகளையும் 2 சிந்தனைகளாக ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். சீட்டிங், அதுபோல கேர்ஃபுல்லாக இருப்பது. டு நாட் பி சீட்டட். அதே நேரத்திலே பி வெரி கேர்ஃபுல் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. ஏமாற்றுதல் என்பது தற்கால உலகிலே இயல்பான ஒரு வாழ்வாக மாறிவிட்டதை நாம் கவனிக்க முடிகிறது. மக்கள் அதிகமாய் ஏமாற்றப்படுகிறார்கள். பல நிலைகளிலே மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்களும் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிக்கிற பொழுது இதிலே நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகிறார். நீங்கள் கவனமாயிருங்கள். வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள், நீங்கள் ஏமாறாதபடிக்கு கவனமாயிருங்கள். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், அல்லது இங்கே சொல்லுகிற இந்த சிந்தனை சாதாரணமாக ஒரு கூற்று ஒன்றை நாம் சொல்லுவோம். ஏமாறுகிறவர்கள் இருப்பது வரையிலும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இதை இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். மக்கள் சொல்லுவதை கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற்றப்படுகிறவர்கள், ஏமாறுகிறவர்கள் இருப்பது வரையிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள், ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள். எனவே இதிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, நாம் தெளிவாய் கவனமாய் இருக்க வேண்டும். ஏமாற்றுதல்கள் பல நிலைகளிலே இருக்கிறது. வஞ்சிப்பது பல நிலைகளிலே இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது உலகத்தினுடைய கடைசி நாட்கள், அந்த கடைசி காலங்களிலே நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி என்னுடைய பெயரை வைத்துக்கொண்டு பலர் உங்களை ஏமாற்றுவார்கள், திசை திருப்புவார்கள், வழி தவறச் செய்வார்கள். நீங்கள் வழி தவறாதபடி, திசை திரும்பி செல்லாதபடி அதிக ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார்.
அன்புக்குரியவர்களே, இந்த ஏமாற்றுவது குடும்பத்திலிருந்து தொடங்கி உலகத்தின் அனைத்து பெரிய நிலைகளிலும், அனைத்து அதிகாரங்களிலும், அரசுகளிலும் நிறைந்திருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது. கணவன் மனைவிக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இப்படிப்பட்ட ஏமாற்றுதல்கள் அதிகமாக இன்றைக்கு பரவிக்கொண்டே இருக்கின்றன. நாம் இதிலே அதிக கவனமாய் இருக்க வேண்டும். யாரும் நம்மை ஏமாற்றி விடாதபடிக்கு, நாம் அதிலே விழுந்து விடாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள் என்று 9வது வசனத்திலும் ஆண்டவர் அங்கே இந்த சீடர்களுக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த கடைசி காலங்களிலே நீங்களும் அடிக்கப்படுதல், துன்புறுத்தப்படுதல், அதிகாரிகளுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கப்படுதல், சிறைப்படுத்தப்படுதல், இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த அனுபவங்களுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, மற்றவர்களால் ஏமாந்து விடக்கூடாது. மக்கள் உங்களை வஞ்சிப்பார்கள், நயமாக தந்திரமாக சூழ்ச்சிகளோடு உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்கள் அதிக கவனமாய் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு தெளிந்த மனநிலை, புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஞானம் என்று நாம் சொல்லலாம். அதிக ஞானத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஒருவர் எதையாகிலும் நமக்கு சாதகமாய், நம்முடைய உள்ளத்திற்கு இதமாய், உள்ளம் ஒரு பழம் போன்ற நிலைக்கு வருவதைப் போல இதமான நிலைக்கு, மிருதுவான ஒரு நிலைக்கு யார் பேசினாலும் நாம் அதிலே தெளிவாயிருக்க, அவைகளை ஆராய்ந்து எது சரி எது தீயது என்பதிலே நாம் கவனமாயிருந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். அதிக கவனமாய் எப்போதும் நாம் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பை, ஒரு வார்னிங், ஒரு காஷன் நமக்கு முன்பாக தரப்படுகிறது. திருமறையிலே நாம் படிக்கிற பொழுது பல நிலைகளிலே நம்முடைய முழுமையான வாழ்வில் எல்லா காலத்திலும் நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நான் ஒவ்வொன்றாக அவைகளை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடவுள் தெரிந்து கொண்ட தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்த கடவுளை நீங்கள் மறந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். கடவுளை மறந்து திசை திரும்பி செல்லுவதற்கு ஏமாற்றுகின்ற வழிகள் உங்களுக்கு முன்பாக வரும். அது செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் வருகின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிற சிந்தனை அதுதான். பெரிய வீடுகள், விளைநிலங்கள், செல்வ செழிப்பு வருகிற போது அவைகளால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. கடவுளை மறந்து போகாதபடி கவனமாய் இருங்கள். 8வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே படிக்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அடிக்கடி இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் நினைப்பூட்டுகின்ற ஒன்று, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், நான் சொல்லுவதற்கு நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளுக்கு எப்போதும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடாதபடி, அதிலிருந்து மாறிவிடாதபடி, வழி விலகாதபடிக்கு நீங்கள் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். யோசுவா 1வது அதிகாரத்திலும் அதைத்தான் நாம் தெளிவாக படிக்கிறோம். அதுபோல 4வது அதிகாரத்திலே, உபாகமம் 4வது அதிகாரத்திலே படிக்கிறோம். 23, 24 ஆகிய அந்த வசனங்களிலே, முந்தின பகுதிகளிலே யாத்திராகமத்திலிருந்தே கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவதைப் போல, என்னை அன்றி உனக்கு வேறே கடவுள் இருக்கக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் தண்ணீருக்கு கீழிலும் எங்கும் நீ ஒரு விக்கிரகத்தை, சிலையை உண்டு பண்ணக்கூடாது. விக்கிரகத்தை, சிலையை உண்டாக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று இங்கே ஆண்டவர் இந்த மக்களை நினைவுபடுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார்.
எச்சரிக்கிறார். எதையும் நீ உனக்கு முன்பாக சிலையாக உருவாக்கி என்னை விட்டுவிட்டு அதை வணங்குவதற்கு செல்ல நீ முற்படக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. நீ அதிக எச்சரிப்பாய் கவனமாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நான் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பல நிலைகளிலே நமக்கு எச்சரிப்பை தருவதை நாம் கவனிக்க முடிகிறது. ரோமருக்கு தூய பவுல் எழுதின கடிதம் 16வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். 17வது வசனத்திலே பிரிவினை இடரல் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர்கள். இந்த காலத்திலே நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே இதிலும் நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்விலே இடரல் தந்து பிரிவினைகளை உருவாக்குகின்றவர்கள் பல நிலைகளிலே தந்திரமாய் நமக்குள்ளே புகுந்து விடுகிறார்கள். அது குடும்ப வாழ்விலாயிருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளிடையே உள்ள வாழ்வினாலும் சரி, சமூக வாழ்வினாலும் திருச்சபை வாழ்விலானாலும் பிரிவினை உண்டாக்குவது சிலருடைய இயல்பாக காணப்படுகிறது. கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டிவிடுவது, மனைவிக்கு எதிராக கணவனை தூண்டிவிடுவது, பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளை தூண்டிவிடுவது, பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோரை தூண்டிவிடுவது, சகோதரருக்கு எதிராக சகோதரரை தூண்டிவிடுவது, சமுதாயத்திலே குடும்பங்களுக்கு எதிராக குடும்பங்களை தூண்டிவிடுவது, திருச்சபை வாழ்விலும் விசுவாசிகளுக்கு எதிராக இன்னொரு விசுவாசியை தூண்டிவிடுவது. எப்படியாகிலும் பிரிவினையை உருவாக்கி கண்டு ஒரு குடும்பம், சகோதர வாழ்வு, குடும்ப வாழ்வு, இணைந்த வாழ்வு பிரிந்து கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது சிலருடைய இயல்பாக இருக்கிறது. பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், இயல்பான வாழ்விற்கு இடரல் உண்டாக்குகிறவர்களை குறித்து அதிக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இவர்கள் வஞ்சிக்கிறவர்கள், இவர்கள் ஏமாற்றி நம்மை திசை திருப்பி வாழ்வை சீர்குலைக்கின்றவர்கள். எனவே இதிலே அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எல்லா நன்மைகளையும் கடவுள் தருகிற பொழுது தன்னிலே ஒரு பெருமை உருவாகிறது. அந்த நிலையிலே மனிதன் ஒரு விஷயத்திலே கவனமாய் இருக்க வேண்டும். என்னவென்றால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே படிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். நான் நிற்கிறேன், நான் விழமாட்டேன் என்று யார் எண்ணினாலும் அந்த நிற்கிறேன் என்று எண்ணுகிற எண்ணமே ஆணவம் மிகுந்த, தற்பெருமை மிகுந்த, மேட்டிமை நிறைந்த எண்ணம். நான் விழமாட்டேன், யாரும் என்னை விழத் தள்ள முடியாது, என்னால் நிற்க முடியும். நிற்கிறேன் என்று இருமாப்பாய் எண்ணுகிற எவரும் விழுந்து விடாதபடிக்கு அதிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பு தருகிறது. ஏனெனில் பெருமை நம்மை ஏமாற்றிவிடும், தற்பெருமை நம்மை ஏமாற்றிவிடும், மற்றவர்கள் புகழுகின்ற புகழ்ச்சிகள் நம்மை வஞ்சித்துவிடும், நம்மை வீழ்த்திவிடும். எனவே நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் எதிராக தீமை செய்யக்கூடாது, இன்னொருவரை அழிக்க வேண்டும் என்று யாரும் எண்ணக்கூடாது. அதில் ஏமாற்றுகிறவர்களும் ஏமாறுகிறவர்களும் கவனமாய் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. யாரும் யாரையும் அழிக்கக்கூடாது, அழிந்து விடக்கூடாது. அதிலே நாம் அதிக தெளிவோடு கவனமாய் இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை தாங்கி கொலோசையர் 2வது அதிகாரத்திலே பவுல் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். யாரும் ஏமாற்றி உங்களை திசை திருப்பி கொண்டு போகக்கூடாது. உண்மையான, தெளிவான, நன்மையான, நியாயமான, நீதியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை திசை திருப்பி தங்களுடைய வழிகளிலே உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் அதிக கவனமாய் இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற மக்கள் பின்னாலே கடைசி வரையிலும் சென்று அழிந்து போகாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். இந்த நிலைகளிலே யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் அதிக கவனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு உண்மை. ஏமாற்றப்படுகிறோம் என்றால் அல்லது மற்றவர்களை ஏமாற்றுகிறோம் என்றாலும் வெளிச்சமாயிருக்கிற நம்முடைய வாழ்வு என்பது இருளடைகிறது, இருளால் நிறைகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை 35வது வசனத்திலே, உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்கள் கவனமாய் இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. ஒளியாக வெளிச்சமாக ஆண்டவர் நம்மிடையே வந்தார், நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக தம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்தார், சிலுவையிலே இறந்தார். அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் நமக்காக நம்மோடு வாழ்கிறார், ஒளியாக வாழ்கிறார். அந்த ஒளியை பெற்று அந்த ஒளியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு நம்முடைய வாழ்வு இருளாகாதபடிக்கு நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்புக்குரியவர்களே, யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அது கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிரானது, இறை வார்த்தைக்கு எதிரானது, கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரானது. அது பெரிய பாவம். அதுபோலத்தான் ஏமாற்றப்படுதலும். எதையும் ஆராய்ந்து பார்க்காதபடி கடவுள் தந்திருக்கிற அறிவை, புத்தியை, ஞானத்தை பயன்படுத்தி தெளிவாக ஆராய்ந்து பார்க்காதபடி எதிலும் விழுந்துவிட்டு ஏமாற்றப்படுகிற ஒரு நிலையும் இது போன்ற நிலைதான். அதுவும் பாவம். ஏமாற்றாதபடி, மற்றவர்களால் ஏமாந்து போகாதபடி நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லுவதை விடவும் ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லுவதுதான் அழுத்தம் பெறுகின்ற ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது. ஏமாற்றக்கூடாது, அதுவும் ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற ஒரு எச்சரிப்பு. அதே நேரத்தில் அதைவிட மிக முக்கியமானது, மற்றவர்களால் ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு அதிக எச்சரிப்பாக கவனமாக இருங்கள். ஏனெனில் ஏமாற்றுதலும் ஏமாற்றப்படுதலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற இந்த காலம், ஆண்டவர் இங்கே தம்முடைய வார்த்தையை சொல்லுவது போல, ஒருவேளை அது இந்த உலகத்தின் முடிவின் காலமாக இருக்கலாம். இறையரசு, இறைவனோடு, கடவுளோடு, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அந்த மேன்மையான அனுபவம் நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் யாரும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். அதைவிட முக்கியமாக யாராலும் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அதிக கவனமாயிருந்து, விழிப்போடு இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, ஞானமுள்ளவர்களாயிருந்து இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்வை தெளிவாக ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற, அவர் காட்டுகின்ற உண்மையான வழியிலே நடத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நமக்கு முன்னோடியாக முன் செல்லுகிற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்விலே பொறுமையோடு அவரை பின்தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். எனவே ஆண்டவர் இன்று நமக்கு இங்கு விடுத்த இந்த எச்சரிப்பை நாம் உணர்ந்து கொண்டு அதிக கவனத்தோடு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வை நடத்துவோம். கடவுள் தாமே தெளிந்த புத்தியையும் நல்ல ஞானத்தையும் தந்து அதிக கவனத்தோடு இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 487வது ஞான பாடலை பாடுவோம். வானம் பூமி யாவற்றிலும் இயேசு மேலானவர், மனிதர் தூதர் பேய்தானும் அவர் முன் வீழுவர் என்ற பாடல். ஞான பாடல் 487.
தம் இரத்தம் சிந்தினார். பாவத்தில் வாழும் யாவர்க்கும் உயிரளிக்குமே. பலனற்ற ஆத்மாவுக்கும் சக்தி கொடுக்குமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் மிக சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். லோகமே பண்பின் மாட்சிமை ருசித்து பார்க்காதோ. மீட்பருதிர வல்லமை வந்து சொதியாதோ. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் மிக சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். என் மரண படுக்கையில் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபிக்கும் சந்தோஷத்தில் அடைவேன் நித்திரை. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் மிக சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். வேண்டுதல் செய்வோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்கள் வாழ்வை அனுதினமும் நிறைவான பாதைக்கு நேராக வழிநடத்தி செல்லுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஆசீர்வாதமான நாளிலும் மாலை பொழுதிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க, ஆண்டவரை நன்றியோடு தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்வுக்குரிய வழியை உம்முடைய வார்த்தையினின்று பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொழுகையின் வழியாய் ஆன்மீக நிறைவை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உண்மையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்போதும் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய வார்த்தையின் உண்மைகளை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ள அருள் தாரும். இந்த உலகம் தீமையான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பல நிலைகளிலே அநீதிகளும் அக்கிரமங்களும் நிறைந்த சூழல்களை நாங்கள் கவனிக்கிறோம். எங்களுடைய வாழ்வை குறித்த ஒரு கவனம் எப்போதும் எங்களிலே ஆண்டவர் உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றப்படாதபடி தெளிந்த சிந்தனையோடு, தெளிந்த புத்தியோடு, ஞானத்தோடு அதிக கவனமாயிருந்து எங்களுடைய வாழ்வை நடத்த உம்முடைய வார்த்தையின் வழியாய் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர். ஆண்டவர் தந்த அந்த எச்சரிப்பு, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வழிகாட்டுதல்களை நாங்கள் எப்போதும் செவி கொடுத்து கவனிக்கவும், அவைகளின்படி ஞானமுள்ள மக்களாய் எங்களை மாற்றிக்கொண்டு உலகத்தில் உள்ள தந்திரங்கள், சூழ்ச்சிகள் என்கிற அலைக்கழிக்கப்படுகின்ற பிற மக்களுடைய ஏமாற்றுகின்ற மக்களுடைய தந்திரங்களால் நாங்கள் ஏமாற்றப்படாதபடி கவனமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணைத்தார். இந்த நாளிலும் இந்த மாலை பொழுதிலும் இந்த தொழுகையிலே இணைந்து உம்மை தொழுது கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க இந்த நேரத்தை
ஒதுக்கி உம்மை வேண்டிக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு மக்களும் உம்மிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள அனைவருக்கும் ஆண்டவர் அருள்தார். ஆண்டவர் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆன்மீக வாழ்விலே கடவுள் தருகின்ற நிறைவான அனுபவங்களை சொந்தமாக்க அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலும் எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த தொழுகையில் எங்களுடன் இருந்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற இரவிலும் உம்முடைய நிறைவான பாதுகாவலும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களோடு இருப்பதாக. நிறைவான ஒரு அமைதியான இளைப்பாறுதலை இந்த நாளின் இரவிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அமைதியோடு இந்த இரவை கடந்து உம்முடைய விருப்பப்படி ஒரு புதிய நாளை பெற்றுக்கொள்ள நன்றியோடு எங்கள் பணிவிடைகளை தொடர ஆண்டவர் எங்களுக்கு அருள்தார். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நம்பிக்கையோடு இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நீங்காத உறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.